நமது மதிப்புக்குரிய கருவூல அலுவலர் அவர்களே, கோவில்பட்டி கடலை மிட்டாய் போல இனிப்பாக பேசிய தமிழாசிரியர் அவர்கள், கடலை மிட்டாயாக தமிழாக பேசிய தமிழாசிரியர் அவர்களே, ஒரு 5 minutes தான், 5 minutes முடிச்சிடலாம் ப்ளீஸ். அவ்வளோ பேசக்கூடாது, 5 minutes முடிஞ்சது. ஐயா அவர்களே வணக்கம். டயத்தை கொடுத்துட்டு வாங்கக்கூடாது. ஐயா, அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனைக்கு விலை அதிகம் தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? அதனால நான் அங்கீகரிக்கப்பட்ட கவிஞரை நான் ஆக்கியது யார் தெரியுமா? இதை செயலாளரும் தலைவரும். ஆமாம், அதனால அன்னைக்கு புத்தக திருவிழாவில் முதல் நாள் நிகழ்ச்சியாக வாசிப்பை நேசிப்போங்கிற கவிதைக்கு என்னையும் கூட்டு போய் என்னை கௌரவப்படுத்துகிற காரணத்துக்காக இவங்க 2 வரையும் மறக்க இயலாமல் இந்த கவிதையை வாசிக்கிறேன். இந்த 2 பேருக்கும் சேர்ந்து ஒரே கவிதை தான், 2 பேருக்கும் ஒரே கவிதை. ஆமாம், ரெட்டக்குழு. கலை இலக்கிய பேரவை தலைவர் செயலாளருக்கு வாழ்த்துக்கள். கலை இலக்கிய பேரவை தலைவர் செயலாளருக்கு வாழ்த்துக்கள். இரட்டக்குழாய் துப்பாக்கியாக செயல்பட்டு இருமுகம் கொண்டவர்கள் ஒருமுகமாக காட்சியளித்து கலை இலக்கிய பேரவை நடத்துபவர்களே, கலை இலக்கிய பேரவையை உட்காருங்க ப்ளீஸ். கவிதை கதைகள் எழுதிடும் படைப்பாளர்களே, வாழையடி வாழையாக கலை இலக்கிய பேரவையை வளர்த்திட வளமுடன் செயல்படுபவர்களே, பறவையின் இரு இறக்கையாக இருவரும் ஒரு பறவையாக சிறகை விரித்து பறப்பவர்களே, தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்திடும் மனநிலையிலே புதுக்கவிதை கதைகள் எழுதுபவர்களை ஊக்குவித்து அரங்கேற்ற இலக்கிய வட்டத்திற்குள் அழைப்பவர்களே, புதுக்கவிதை கதைகள் எழுதுபவர்களை ஊக்குவித்து அரங்கேற்ற இலக்கிய வட்டத்திற்குள் அழைப்பவர்களே, தங்களிடம் புதைந்து கிடக்கும் திறமையோ அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் தானே. வானம் தூரமில்லை தொட்டு விடலாம் என கூறி கலை இலக்கியத்திற்கு வானமே இல்லை என மொழிபவர்களே, அணியாக கலை இலக்கிய பேரவைக்கு அழைத்திடும் நற்குணவர்களாகிய ரெட்டர்களே, நன்றேசை அதை இன்றேசை என்ற குணம் படைத்தவர்களே, கலை இலக்கிய பேரவை கைகோர்த்து மகிழ்ந்து வாழ்த்துகின்றது. எழுதி வாழ்த்துவர் நெடுஞ்சாலை கவிஞர் தவணா சொல்வார். இன்னொரு நபர் கொடுக்கணும்ல, இன்னொரு நபர் வாங்க சார். ஆமாம், புரியக்கூடாது. 2 ஆக்கிட்டாரு. ஒன்று தானே, ஒரு பறவை கண்டிப்பா ஆக்கிட்டீங்களா? தேங்க்ஸ் சார். ஒரு கவிதை எழுதுவாங்க.